விவசாயிகளின் 65 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 3 மாவட்ட விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது 1916 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காலை 10 மணியளவில் காணொலி வாயிலாக தொடக்கி வைக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் அருகில் உள்ள பவானி ஆற்றிலிருந்து வெளியேறும் 2000 கன அடி வெள்ள உபரி நீரை கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள வறட்சியான பகுதிகளின் நீர்நிலைகளை நிரப்பி பயன்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மேட்டுப்பாளையம், அன்னூர், திருப்பூர், அவிநாசி, சேவூர், பெருந்துறை, காங்கேயம், ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 31 ஏரிகளும் 1045 குளங்கள், குட்டைகளும் நீராதாரத்தை பெறும். இந்த திட்டத்தின் மூலமாக 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 50 லட்சம் மக்கள் பயனடைவர்.